நிர்மல்குமார் சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்போ சமீப காலமா தான் வந்து அந்த பேச்சு சுதந்திரம் வந்து கனிமொழி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை அப்படின்னாலே ஆமா இதுக்கு முன்னாடி மறுக்கப்பட்ட முன்னாடி ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்பட்டு தான் இருந்து. கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சிக்கு வந்து தலைமையேற்றால் கூட நம்ம மகிழ்ச்சி தானே சார். அறிவில்லாத அமைச்சர் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனாவை மையப்படுத்தி பிராண்டா மாறி அவரால் தான் முதலமைச்சருக்கு சிக்கலே ஆயிருக்கு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிர்மல்குமார் வந்து பேச சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அதை ப்ரூவ் பண்ணோம்ல. ஆராசானா இருக்கட்டும் அல்லது மற்ற அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், தாமு அன்பரசனா, இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சரை பேசுறது வந்து ரொம்ப இதெல்லாம் மென்மையா இருக்கா. அப்போ அதை கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிர்மல்குமார் பேசுறது ஒன்றுமே இல்லை. நீங்க பேசுனதா அடா உடான்றீங்க, அவனே இவனேன்றீங்க, எங்க பேச முடியும்? நீங்க ஜெயலலிதா ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? நீங்க வருத்தமான விஷயம் கேட்டனா மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து கண்டிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் சார். அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு எப்பயாவது வந்து அக்கேஷனலா வந்து ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் மாறிடுச்சு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப அரசுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது, எதிர்கட்சி சுட்டி காட்டுகிற பொழுது பதிலுக்கு இவங்க ஒரு தாக்குதலை முன்வைக்கிறாங்க. இப்ப திரு அமைச்சர் சி டி நிர்மல்குமார் அவர்கள் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு திமுக நடத்தன்ற மாதிரியான பால் போடுறாரு. அது என்ன காரணம்? இல்லைன்னா உதயநிதியா கனிமொழியான்னு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அது என்ன காரணம்? அது அவங்களுக்குள்ள உள்ள கட்சிக்குள்ள ஏதாவது இருக்கலாம் சார். இவர் அதை எப்படி கண்டுபிடிச்சு அங்க முடிவாயிடுச்சு. நாங்க இது மூணு நாலு பிரச்சனையா இருந்துச்சு. எங்க தாவகல ஆதவர்ஜனாவா வந்து ராஜ்மோகனா, நிர்மல்குமாரா, புஷி ஆனந்தான்னு 4 முனை இருந்துச்சு. அதில் இப்போதைக்கு புஷி வந்து இப்போ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க சொல்லிட்டு நிர்மல்குமார் மட்டும் பேட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. யாரு? தலைமை விஜய். அப்போ இப்போ அது மாதிரி அவர் வந்து அவர் கற்பனையில் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உதயநிதி, ஏன்னா சில நேரங்களில் அறிக்கை விடும் போது திமுகலையும் கனிமொழியை விட்டுல அறிக்கை விட சொல்கிறாங்க. பொறுப்பு இருக்குல்ல சார்? பொறுப்பு இருக்கட்டும் சார். அந்த பொறுப்பு எப்பவுமே செயலாளர் பொறுப்பு இருக்கட்டும், எப்பவுமே இருக்கணும். அந்த பொறுப்பு சில நேரத்தை செலக்டிவா வந்து எல்லாருமே கட்சியை அப்படி கிடையாது, பகிர்ந்து தானே. அப்படி இல்லை. இப்போ சமீப காலமா தான் வந்து அந்த பேச்சு சுதந்திரம் வந்து கனிமொழி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருக்கட்டுமே, குட் தானே. இல்ல அது நல்லது, யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அதை தான் அவர் சொல்றாரு. நீங்க உள்நோக்கம் செய்யல சார். நிர்மல்குமார் சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்பதான் வந்து கனிமொழிக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை அப்படின்னாலே ஆமா இதுக்கு முன்னாடி ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்பட்டுதான் இருந்து பெரும்பாலும் பேச மாட்டாங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம் தானே சார். வரவேற்க வேண்டிய விஷயம் தானே சார். கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சிக்கு வந்து தலைமையேற்றால் கூட நம்ம மகிழ்ச்சி தானே சார். அதெல்லாம் நடந்தா சந்தோஷம் சொல்றாரு நிர்மல்குமார். நான் சொல்லல, நிர்மல்குமார் சொல்றாரு. என்ன தகுதி இருக்குன்னு சேலஞ்ச் பண்றாரு சார். தகுதி நான் சொல்றீங்க. அப்போ அப்படி பார்த்தவங்க எல்லாரும் சொல்லிக்க வேண்டியதான் சார். உனக்கு தகுதி இருக்கா, உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. சரி, உதயநிதி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு நீங்கள் வந்து அமைச்சராக ஒரு பொறுப்பாக பேசணும். கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி என்ன தகுதி இருக்குன்னா அது வந்து பேச முடியாது. விமர்சனங்கள் வரதான் செய்யும். நாளைக்கு நீங்கள் பேச மாட்டீங்களா? ஏன் பேசுனது இல்லையா? அதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் பேசுனது கேள்வி எழுப்பலையா? ஆதவர்ஜனா வந்து பேசவே இல்லையா? சொல்லுங்கள். அறிவில்லாத அமைச்சர்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லல, அந்த கட்சியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசுறது சிக்கலாகுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் அமைச்சர்னு சொல்லல, அறிவில்லாத அமைச்சர் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனாவை மையப்படுத்தி பிராண்டா மாறி அவரால் தான் முதலமைச்சருக்கு சிக்கலே ஆயிருக்கு. அவர் பேசக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து முதலமைச்சரே சிக்கல், யார் விஜய் அவர்களுக்கே சிக்கல். அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைதியா இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நிர்மல்குமார் வந்து பேச சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அவரை காட்டில இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர்களை சிறப்பாக சந்திக்கிறவர். அந்த அடிப்படை அப்போ அதை ப்ரூவ் பண்ணணும்ல. பொறுப்பு கொடுத்துருக்காரு, பொறுப்பு கொடுத்தா அதை ப்ரூவ் பண்ணல சார். அப்போ என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது திமுக வழி நடத்த. ஆமா, வழி நடத்த உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க உள்ள ஒரு தேர்தல் நடத்துங்க, முதல்ல கனிமொழியா உதயநிதியா. அது வந்து அவங்க உள்கட்சி பிரச்சனை. கோமாளின்றார் சார் பொறுப்புகள் உதயநிதி அவர்கள். சார் என்ன வேணா சொல்லிட்டோம், நீங்க என்ன இழுத்து பார்க்கல. அவ்வளோலாம் பதிவு ஒரு அரசியல் கட்சியா வந்து விமர்சனம் பண்ணலாம் சார். கடந்த காலத்தில் எல்லாரும் பேசியிருக்காங்க சார். இல்ல சார், நீங்க சார் நல்லா கேளுங்க.
நான் மனசாட்சியோட நான் உங்கள்ட்ட ஒரு இல்ல ஒண்ணு இல்ல பதிவு நீங்க பண்றேன் சார். இவ்வளவு பேசுறீங்கல்ல, சரி இருங்க, இல்ல நீங்க திமுக காரன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு. என்ன மனசாட்சியோட இல்ல இல்ல நீங்க திமுக நம்ம காரன்னு எந்த எனக்கு தெரியும். தரப்புன்னு பாக்குற மக்களுக்கு சரி, தெரியும். நான் மனசாட்சியோட கேக்குறேன். சரி சரி. இப்ப வந்து ஒரு அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா ம். மக்களுக்கு வந்து அது புரியும், ம். எனக்கு புரியும். ஆனா எங்களை விட வந்து நீங்க அதே துறையில சரிங்க. இருக்கீங்க, ஓகே. பல ஆண்டு காலம் பயணிச்சிருக்கீங்க, சரி. உங்களுக்கு அந்த வார்த்தையுடைய அடர்த்தி என்னன்னு தெரியும். நான் அந்த ம். அடிப்படையில் தான் கேக்குறேன். ம், ம். இவ்வளவு காட்டமா பதில் வச்சிருக்காருன்றது அந்த அடிப்படையில் தான் கேட்டேன். அரசியல்ல கடந்த காலத்து சரிங்க. இல்ல, நம்ம அதை கடந்து அத போவோம். இல்ல, நீங்க நீங்க அது அவ்வளவு நமக்கு காட்டணும். இல்ல இல்ல நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல விடணும். நீங்க சும்மா எஸ்கேப்லாம் ஆக நீங்க முடியாது. பால் அப்படியே இருங்க நீங்க அவ்வளவு காட்டமா இந்த கேள்வியே உங்களால வந்து பொறுத்துக்க முடியலன்றீங்களே. நிர்மல்குமார் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து கேட்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு, விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணுன்றதுல மாற்று கருத்துல. ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு 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 விமர்சனன்ற பேர்ல வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள், அது ஆராசானா இருக்கட்டும் அல்லது மற்ற அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், தாமு அன்பரசனா, இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சரை பேசுறது வந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரைட். அப்ப இதெல்லாம் மென்மையா இருக்கா? நம்ம அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிர்மல்குமார் பேசுறது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே அப்படி நம்ம விட்டு ஒண்ணுமே இல்ல. ஆமா, என்ன தகுதி இல்லைன்னு கேக்குறாரு, அவ்வளவுதானே. நீங்க பேசுனதா அடா உடான்றீங்க, அவனே இவனேன்றீங்க. எங்க பேச முடியும்? நீங்க ஜெயலலிதா ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல, ஜெயலலிதாவா பேசுனாங்க. அது வந்து ஒரு இருக்காது. அது ஒரு தரப்பு காலகட்டம். இருந்தது. அது ஒரு தரப்பு அது ஒரு இல்ல, அது ஒரு காலம். அது இது அதை நம்ம கேட்க முடியாத அளவுக்கு பேசுற தரப்பு இருந்தது. நீங்களும் மாறுவீங்க. அன்னைக்கு அம்மான்னு வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல, அம்மையார் இதே எப்பவுமே இருக்கு. இதே விஜய் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்கள் சொல்லுவீங்க. அது காலம் இருக்கு. அதுல நான் இருப்பேனான்னு சொல்ல முடியாது. ஒரு நான் சொல்றது நிகழ்ச்சி- பலிக்கும். ஆனா ஒரு- ஒரு காலத்துல நீங்களே சொல்லுங்க, திமுக சொல்லுங்க, ஐயா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இருக்கு. அவனே இவனேன்னு பேசுறீங்கல்ல, இதெல்லாம் நீங்க ஜெயலலிதா பேசவே இல்லையா? சந்துமுனை தெருமுனையெல்லாம் விட்டு, வெற்றிகண்ணனை விட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுதான் நான் சொல்ல தீப்பொறி வந்தேன். ஆறுமுனை விட்டு எவ்வளவு ஆமா. எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசுறீங்க. அதே தான் இன்னைக்கு பேசுறீங்க. இன்னும் ஆட்கள் தான் மாறி இருக்கிறாங்க. இன்னும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைமை கழக பேசுறது, இப்ப அமைச்சர்களே பேசுறாங்க, அந்த வேலையை எடுக்கிறாங்க. தப்பு சார். யாரா இருந்தாலும் கேட்டா நீங்க என்ன விதைக்கிறோம் நாளைக்கு அதுதான். நாளைக்கு உதயநிதியை பேசினா என்ன செய்வீங்க? நீங்க பேசுறத மேற்கோள் காட்டுவாங்க. நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. இப்போ ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு வார்த்தை, முட்டாள் முதலமைச்சர், இதே இடத்துல இருந்து நம்ம கண்டிச்சிருக்கோம் தெரியுமா? ஆதவர்ஜுனாவை நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு சொன்னோம். இந்த வார்த்தை திரும்பி வரும் உங்களுக்கு. இப்ப ஆராசா சொல்றாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அமைச்சர் அத்தனை பேருக்கு நாளைக்கு இவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. யாரு இப்ப இருக்கிற அமைச்சர்கள்லாம் அன்னைக்கு அவங்க பேசுவாங்க. யாரு? உதயநிதிய அவனே இவனே அடா உடான்னு. அப்ப தெரியும் அந்த வலி எவ்வளவுன்றது. கண்டிக்கிற இடத்துல இருக்கணும். வருத்தமான விஷயம் கேட்டா மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து கண்டிக்கல. முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வந்து கண்ணிய குறைவா பேசாதீங்க. இல்ல, அதுதான் கேக்குறேன் சார். ரொம்ப ரொம்ப மௌனமா இருக்காரு சார் ஸ்டாலின். அதுதான் சார் மௌனமா இருக்காருன்னா நீங்க வந்து பொறுமையா இருங்கன்னு சொல்லிருக்கலாம். ஒருவேளை திண்ணையை கொடுத்துருக்கலாம். வயசானவங்க எல்லாம் திண்ணையை கொடுப்பாங்க வீட்டுல. அப்படியா சார்? அப்படி கூட இருக்கலாம் சார். இந்த இடத்துல யாரும் தகவல் நிறைய வந்து சார், அதுதான் சார் சொல்றேன். பாருங்க, ஒரு பாருங்க யாரும் குறிப்பிட்டு முதலமைச்சர் ஒரு முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இப்ப இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் விடுங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்து தவறா ஒரு வார்த்தை பேசுறாரு, விழா எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசுறாரு. இன்னைய தினம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கண்ணிய குறைவா பேசாதீங்க சொல்லணுமா வேணாமா? அட்வைஸ் கொடுத்துடணுமா இல்லையா? நடந்துச்சா? மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க தான் மனசாட்சியோட பேசுறது. சொல்லல சார். தப்பு சார். இல்ல, அவங்க அதுக்கு வேற ஒரு காரணம், வேற காரணம் இந்த இழுத்து பூற்றவங்க கையை தான் உடைப்போம். அப்படிலாம் கிடையாது. சட்டமன்றலாம் சொல்லல. பூற்றவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்க அப்ப கூட நீங்க கையெல்லாம் உடைக்கூடாது சார். நீங்க போட்டோ உடைப்புன்னு சொல்லுங்க, கதவை உடைப்புன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அது கருத்தியெல்லாம் அவர் சொன்னது ஆர்எஸ் பாரதி ஏறி பேசினாரு. நீங்க அது பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு முட்டு கொடுக்காதீங்க. நம்ம கண்ணு இருக்கு, காது இருக்கு, நல்லா பாக்குறோம். அவர் பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. சரிங்களா? அனுபவிக்கிறார் சார். அதுதான் சார் இந்த இது ரொம்ப சிக்கல். இப்போ நம்ம கூட இந்த பேசி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மள வந்து கமெண்ட்ல வந்து சூப்பர் ஸ்பீச் அண்ணா, வெரி குட் ஸ்பீச் அண்ணா, என்ன வார்த்தை அருமையா பேசுனீங்கண்ணா, இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம ஓவரா பேச ஆரம்பிச்சிடும். ஆணவத்தோட எகத்தாளத்தோட நம்ம தான் அறிவாளின்னு மண்டையில ஏறிடும். நம்ம அந்த கமெண்ட் எல்லாம் அதே மாதிரி இந்த கூட்டத்துல கை தட்டுவான் பாருங்க, அவனை நம்பி மட்டும் நீங்க பேசக்கூடாது. யாரை நம்பி வேணாலும் நீங்க பேசலாம். இது நம்ம பேசும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில் ஞாபகம் வந்து நேரணும். நம்ம வந்து ரொம்ப ஆவேசமா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது எப்ப என்ன ஞாபகம் வரும்னா அந்த ஜெயில் ஞாபகம். உங்களுக்கு இது கடந்த 3 நீதிபதி மாசமா இருங்க நீதி உண்மைதான் சார். நான் எனக்கும் சேர்த்தே நான் சொல்றேன். நம்ம பேசும்போது ஆவேசமா பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நமக்கு யாரெல்லாம் பார்வைக்கு வரணும்,
நீதிமன்றம், கனம் அந்த நீதிபதி கூண்டு, அவர்களே, அந்த ஜெயிலு இதெல்லாம் ஞாபகத்தான் பிரச்சனை இல்லை. வழக்கறிஞர், ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கையை ஆட்டுவான் ஒருத்தன், சூப்பர் இப்படின்னுவான், இது அண்ணா தலைவா சூப்பர் தலைவா நல்லா பேச தலைவா, அப்போதான் வரும் இந்த மாதிரி வார்த்தைலாம். நாக்கு அறுத்துருவேன், தலையை வெட்டிடுவேன், தலையை சீவிடுங்க, ம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழா எலும்பு உடைப்பேன், காலை உடைப்பேன், கையை உடைப்பேன், சரிங்க. அப்படியான வார்த்தைகள் வரும். யாரும் பேசக்கூடாது சார், யாருமே பேசக்கூடாது. நீங்க சொல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லயலமணி தகுதியானவரா இல்லையான்னு ஒரு டிஸ்கஸ் ஓடுது இல்லை, என்கிட்ட கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா லியோனியோட பெட்டர். லியோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் குறித்து அவர் என்ன பேசினாரு அன்னைக்கு, அந்த பதில் வந்து உங்களால் தூக்க முடிஞ்சுச்சா? ம். கனிமொழி கண்டிச்சாங்க, இதுதான் இது. ம். கனிமொழி ஒன்றா ஓரம் கட்டப்பட்டாங்க, அது ஒன்றா சொல்லுங்க. அதுக்கு பிறகு ம். கனிமொழி கண்டிச்சாங்க. அப்போ அந்த லியோனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பி லயலமணி இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. நிறைவான தகுதி இருக்கு இல்லைன்றதுலாம் வேற. சரி சரி, நம்ம ஒப்பீட்டு அளவுல பாக்குறோம். நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையா பேசுங்க. ஒண்ணு சரி, நிறைவான கேள்வி நம்ம- இருங்க, மனசாட்சியோட பேசுறீங்கன்னா நேர்மையா பேசுங்க. நம்ம வந்தா ஜெயில் வந்து அனுபவிச்சுக்கலாம் சார், ஏன் தொடர்ச்சி பயப்படுறீங்க? பேசு, தொடர்ச்சி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இது திமுக ஆட்சி மாறிச்சுன்னா வரும், தொடர்ச்சியா பாத்துக்கலான்ற நானு. தொடர்ச்சியா பேசு. ஆனா நிறைவான உண்மையை கேள்வி. பேசணும்ன்ற நான். நிறைவான ஒரு கேள்வி சார். திரு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இப்போ ஒரு மௌனமாவே இருக்கு. ஆமா, எதனால? ஏன்னா ஆரம்ப காலத்துல 3 மாதத்துல ஆட்சி நிலைக்காது, 6 மாதம் ஆட்சி நிலைக்காதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அல்ல சொல்றது பெருசு இல்ல, இப்ப silent ஆ அல்ல இருக்காரு. சொல்றது பெருசு இல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். எஸ், ஓகே. 6 மாசம்னா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். சரி. ஆனா நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சி ரோல பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் வருது. காரணம் என்ன கேட்டா அதிமுக பண்ணுது இல்லைன்னா, ம். அதுல இருக்க செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் வீடியோ வீடியோவா போட்டுருக்காரு. அதுக்கு காரணம் கேட்டா அது தாவியாகல இருக்கிற நபர்கள் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்தை சொல்ல வர, இதெல்லாம் விஜய் அவருக்கு தெரியாதுல்ல, ரொம்ப ஆபாசமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் செஞ்சுட்டாங்க. சரி அதோடைய பாதிப்பு அவருக்கு வந்து உள்ள போற தனிப்பட்ட முறையில் இருக்கு. சரி எடப்பாடி மீது விசுவாசமும் அதிமுக மீது விசுவாசம்ன்றதை தாண்டி சரி. தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு வந்து வன்மம், பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வல்கர் கெட்ட வார்த்தையில நம்ம வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றாங்கன்னா நம்ம டைரக்டா வந்து விஜய் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க direct ஆ பண்றாங்க. வந்து இல்ல, இவர் என்ன மூடுல இருக்காரு? திரு ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம் இல்ல அவங்க என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து அந்த ஜெனரேஷன் மாறிச்சு சார். இப்போ சரி. அடுத்த ஜெனரேஷன் வந்தாச்சு. ம். இப்போ வந்து முழுக்க வந்து இங்க உதயநிதி வெர்சஸ் வந்து விஜய், இந்த நெரட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகணும். சரி நீங்க நடுவில் அவர் வந்தாருன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி ஆயிடுது. சரி சரி. இங்க சில வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த நேர்மையான அரசியல் இல்லை. இப்போ ம். அட்டாக் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் விட்டு பதில் சொல்ல சொன்னா எப்படி இருக்கும்? சரி. யாரு உதயநிதிக்கு பதில் வந்து ம். ஆஹ், இந்தனத்துறை வந்து, அமைச்சரா அவங்க இருக்காரு வந்து ரமேஷ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து யங்ஸ்டர் அவர் தான் ரமேஷ். அவரை விட்டு பதில் சொன்னாங்கன்னா சரி சரி. கடந்த காலத்தில் இதெல்லாம் திமுக எடுத்து ஊற்றி தான் வச்சுங்களேன். ம், ம். ஒரு பெரிய லீடர்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு இருக்கிறதுல வந்து ஜூனியர் அமைச்சர் விட்டு பதில் சொல்ல வைப்பாங்க. இன்னும் அதே சமூகத்தால கண்டுபிடிச்சு அந்த சொசைட்டி அதே ஜாதிகாரங்க பாருங்க. சமூகத்தால. இது இப்போ திருமாவளவனை அட்டாக் பண்ணா ஆராசா பிடிங்க, ம், திருமாவளவனை அட்டாக் பண்ணா யார் பிடிக்கணும்? ம். ஆராசா. ஆராசா. இதெல்லாம் நீங்க எடுத்து ட்ரெண்ட் அது வந்து உத்தி தான். திரு ராமதாஸ் அவர்களா இருந்தா இதை திரும்ப எங்கேயோ வந்து ஒரு ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்தையும் உட்காந்து வந்து கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பதிவு பண்ணி, ஓ நீங்க இப்படியா, இதே ஆயுதத்தை நாங்க எடுக்கிறோம் இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சார். திரு ஸ்டாலின் அவர்கள் மௌனத்துல தான் இருக்கு. ஆமா, அவர் அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் சார். அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு எப்பயாவது வந்து அக்கேஷனலாக வந்து ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் மாறிடுச்சு சார். இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வெர்சஸ் உதயநிதி ம், ம். அப்படி ஆயிடுச்சு. இவங்க அந்த வாய்ப்பு விட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு அதை வந்து ஒரு பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கைவிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி மாத்தினாங்க. ஆமா, அது வந்து அப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு வழக்கு அது இது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து நீங்க நோண்டி இருக்கணும் ரொம்ப. அப்போ நேருக்கு நேருக்கு வந்து இருக்கணும். இவங்க 5 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே அமைதியா இருந்துட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு அந்த முடிவில் இருந்தாரு. சரி. அந்த கேப்ல இவர் 2024 சரியான கேப்ல உள்ள நுழைஞ்சாங்க. நாங்க தான் உண்மையான எதிர்கட்சின்ட்டாங்க. ஸ்கோர் பண்ணி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே நினைச்சாங்க. அந்த ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டோட்டலா காலி ஆயிடுச்சு. எல்லாரும் காலி சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த துண்டு துக்கடா கட்சியெல்லாம் காலி ஆயிடுச்சு. சும்மா பேருக்கு இருக்கு, நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து முட்டையை தட்டுறாங்க, அவ்வளவுதான். நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு சிறிய கட்சிகள் எல்லாமே விஜய் வந்து காலி பண்ணிட்டாரு. இல்ல இவர் ஏதாவது அடுத்து ஏதாவது மூவ் எடுக்க வாய்ப்பு உண்டா திரு ஸ்டாலின் அவர்கள்? அதை மறுபடியும் கேட்கறோம். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா சார் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சரி. கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனாலும் விஜய் எதிர்கொள்ளக்கூடிய அந்த கவர்ச்சின்றது மைனஸ் ஆயிடுச்சு.
திமுகவுக்கு. ஆமா. சரி, எப்படி எதிர்கொள்ள போகிறது? அப்ப எதுக்குன்னா இப்போ தனுஷ் மாதிரி ஒரு நபர் வராங்கல்ல, அவங்களோட அலைன்ஸ் வச்சுக்க வேண்டியதுதான். அதான் வாய்ப்பு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு ஸ்டாலின் அது வந்து ஏன்னா பிஜேபி ரெடி பண்ணுது. சரி, இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட் மாறும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட போலான்ற மாதிரியும் நினைக்கிறாங்களா சார்? நினைக்கிறாங்களா? ஆமா நினைக்கிறாங்க. ஆனா வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்றத முக்கியம். அவங்க நினைக்கிறாங்களா இல்ல சில பத்திரிகையாளர் நினைக்க வைக்கிறாங்க? இல்ல அப்படி கிடையாது. இப்போ வந்து விஜய் எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணு சார்? ஒரு மிருக பலத்தோட இருக்கும்போது இதை எப்படி வந்து இந்த மிருகத்தை அடக்கிறது, எப்படி எதை கொண்டு அடக்கலான்னு பாக்குறாங்க. அப்படிதான் வந்து இதை வந்து எப்படி எங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இப்போ மதம் கொண்ட யானைன்னா அதை என்ன பண்ணலாம், எங்க ஊசி வாங்குறது, எங்க மருந்து வாங்குறது, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், இந்த யோசனையில தான் இருக்கிறாங்க. அதனால பிஜேபி கூட அலைன்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு விஜய்க்கு எதிரான பிஜேபி தனுஷ் வந்து டிஎம்கே கூட சேர்ந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால எப்படி வேணாலும் நடக்கலாம். வந்து பல்வேறு கணக்குகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க சார். எதுவும் எந்த கணக்கும் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அவங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட கூட வந்து நம்ம இணைஞ்சு செயல்பட முடியுமா அவங்க திங்க் பண்ணாங்க. சீமான் என்ன திங்க் பண்றாருன்றது இருக்குல்ல. சரி சரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து 29ல ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், யார் எங்க போறாங்கன்றது தெரிய வரும். பட் இப்ப திரு ஸ்டாலினுடைய மௌனம் அமைதின்றது ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஒர்க்கில் அவர் வந்து கேட்டால் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கலாம், கொஞ்சம் பொறுப்பில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். எப்படி இந்த 25 இருந்தா 24, 25 அப்படி தானே இருந்தார். விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி 23, 24 அப்படி தான் இருந்தார். 21 வந்தாச்சு சார். 22 வரைக்கும் செயல்பாடு. 23, 24 கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 200 வெல்வோம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த காலகட்டம் நான் சொல்றது. 23, 24. 24 விஜய் கட்சி தொடங்கின பிறகு தான் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இறங்குறாங்க, ஆக்டிவா. ஸோ இப்போ வந்து அவர் 23, 24 எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு சைலண்ட் மோடுக்கு அப்படி போயிட்டார். இப்போ வந்து இங்கே நடக்கிற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதிக்கும் விஜய்க்கும் நடக்குது. அடுத்த ஜெனரேஷன் வந்து வந்தாச்சு. இப்போ எடப்பாடி விசஸ் வந்து ஸ்டாலின்னா அப்போ இவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இருப்பார். இப்போ இந்த அரசியல் ட்ரெண்ட், அரசியல் சூழல் மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி மாறி. ஆமாம். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.